ஒரு மந்திரி பதவி கூட கேட்க முடியல. கேட்டா பாஜக உள்ள வந்துரும். அதுக்காக நான் சும்மா இருக்கேன்றீங்க. எங்க விசிகால இருந்து 2 பேருக்கு 2 மந்திரி பதவி கொடுத்தா என்ன பாஜக உள்ள வந்துருமா? எனக்கு முதலமைச்சராக தகுதி இல்லையா அப்படின்னா சரிங்க. 2 பேருக்கு அப்ப உங்க கட்சி எம்எல்ஏக்களுக்கு மந்திரி ஆக தகுதி இல்லையா? அப்படிப்பட்டவங்களை எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க. கேட்டாங்கன்னா வெளியில போன்ற கூடாது இல்ல. சொல்லட்டமே. வெளில போன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு திமுகவில் விசிகாவை பார்த்து நீங்க கூட்டணி விட்டு வெளில போங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு பயம் இருக்கும். இப்படி கொடுத்துட்டா ஒருவேளை திமுகவே நம்ம தோக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்கோம். ஏது ஆப்போசிட்ல ஏடிஎம்கோ பிஜேபி இருக்கு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்து இவங்களுடைய ஓட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனோம்ல. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னா அடங்கமறு அத்துமீறு அப்படின்லாம் சொல்றோம். ஆனா இங்க மட்டும் நம்ம எதுவுமே கேட்காம இருக்கிறோம் அப்படின்னா என்னங்க நியாயமானது? அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நாமளே அதுக்கு முன்னாடி முந்திக்கின்னு காலம் கனியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அப்புறம் எங்கே இருந்து கிடைக்கும்? எப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க? அதே மாதிரி நீங்க காலம் கனியவில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க காலம் கனியவில்லை கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? போற போக்க பார்த்தா வர கட்சிக்கெல்லாம் ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு சூழல் வந்து கொடுத்தா என்ன தப்பு? சரிங்க, ஒரு காலத்துல திமுக மட்டும்தான் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைய நிலைமை அதிமுக. உங்ககிட்ட பலம் இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த கட்சி வராமே எங்களால ஜெயிக்க முடியும், திமுகவை அகற்றிட்டு அந்த இடத்துல நாங்க உட்கார முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இதுல ஓட்டு சிதறிடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? ஓட்டு சிதறினா திமுக மறுபடியும் வந்துடும், அதானங்க அர்த்தம். அப்போ உங்களால தனியா ஜெயிக்க முடியாது. இதுக்கு மேல ஒரு விளக்க உரை பத உரை பொழிப்பறை வேற என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பெஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சை நம்ம பார்த்துருப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து அமைதியாக இருந்தாங்க. ஒருவேளை வரலாம், ஓகே அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வைப்போம், தாக்க வேண்டாம், தாக்கி பேச வேண்டாம்ட்டு. இது அரசியலில் வந்து 2 கட்சியிலையும் பார்க்கறது தான். அதுக்கப்புறம் என்னன்னா உன்னி யாருப்பா கூட்டா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது பேசுறதையும் அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக திருமாவளவன் அவர்கள் இப்படிலாம் பேசுறீங்க. ஒரு காலமும் வந்து அவர் ஸ்லாங்ல சொன்னாரு, ஆதிக்க பாஜக நான் கால் விட விட மாட்டேன், அதுக்காண்டி திமுக கூட தான் இது கூட்டணிக்கு வருவாரா? எப்படி எதுக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள்? ஏன் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? பாஜக இருக்கு, பாஜக இல்லைன்னா வரலாம் இல்லையா? அதாவது பாமக பாஜக இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாமகவை விட்டுட்டாங்க, பாஜக மட்டும்தான் சொல்றாங்க. பாஜக இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அங்க இருந்தா நான் வரமாட்டேன். அப்ப அடுத்தது அவங்க இல்லைன்னா வருவேன் தானே அர்த்தம். எந்த காலத்திலும் நான் திமுகவுடன் தான் இருப்பேன். பாஜக தனியா இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க இவங்களோட தான் இருப்போம் அப்படின்னா மேட்டர் முடிச்சு போச்சு. அது ஏன் இவங்க இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப அவங்க இல்லைன்னா நீங்க இருப்பீங்க அப்படின்னு தானே அர்த்தமாகுது. அதானே லாஜிக்கு. சொல்றத பார்த்தா இதுவே ஒரு தீண்டாமை மாதிரி தானே. இங்க இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? தீண்டாமைன்னு சொல்ல முடியாது. கொள்கை ரீதியா எங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது. நாங்க இல்ல அப்போ கொள்கை ரீதியா ஒத்து வராதுன்னா புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க ஒரு அலைன்ஸ் வச்சுட்டாங்க, எப்படியும் அதை வான் கூட்டா வரப்போறது கிடையாது, நீ போங்க கூட்டா போறது இல்ல. ஒரு காலத்துல அவங்க பாஜக இந்த பக்கம் இவங்க இந்த பக்கம்னு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் நடந்திருக்கு. அதனால ஒரேடியா வந்து ஆஹா அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி. இல்லை இப்படியெல்லாம் பேசி தான் போகணுமான்னு கேட்குறேன். அது நீங்கள் அமைதியாக இருந்து கூட அடுத்து கூட நீங்கள் சைலண்டாக கூட செயல்படுத்தலாம். இல்லை பேச்சுக்கள்லையும் கூட ஒரு நேரடியாக சொல்லலாம்ல, பாஜக வந்து என்னைக்கு வந்து அதிமுகவிடம் இருந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறாங்க. இல்லை ரூபன், அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் வந்து மறைமுகமாக நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே பப்ளிக்காக ட்விட்டரில் தான் வந்து அலையன்ஸை பற்றி பேசினுக்கிறாங்க, மாறிவிட்டது. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு தான் முதல்ல வந்து CV சண்முகம் அவர்கள் அமைச்சார் அதிமுகவில் இருந்து. முதல்ல ஐயா அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது வந்து அரசியல் பற்றின பேச்சு இல்லை, ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது முறையும் அவர் அனுப்பினார். அதுதான் வந்து ஆக்சுவலாக எடப்பாடி அவர்கள் செய்த தவறுன்னு நான் சொல்வேன். ஏன்னா
நீங்க பாமகவுக்கு ஓப்பனா நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப விசிகாவுடன் இது கூட வந்தது செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த பாராளுமன்ற தேர்தல் போது விசிகாவுக்கும் தூது விட்டாங்க அப்படின்னு. அப்போ நீங்க அவங்களோட வெளிப்படையா பேசினா இவங்களோட மறைமுகமா பேசினா அது சரி வராது. ஏன்னா அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு பாமக பாஜக 2 கட்சியில யார் இருந்தாலும் விசிகா வராது அப்படின்றது. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய சமிகைகள் கொடுத்துருந்தாருங்க. அந்த மது ஒழிப்பு அதில் இணைந்து போராட தயார்னு சொன்னார். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு மது ஒழிப்பில் ஆர்வம் இருக்கின்றது, அதிமுகவுக்கும் இருக்கின்றது, அவங்கெல்லாம் சேர்ந்து போராடணும் அப்படின்னு கூட அது ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, அப்படிலாம் பேசியிருந்தாருங்க. இதெல்லாம் சமிகைகள். இதை வந்து அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் மீது இருக்கும் அந்த ஒரு தோழமை உணர்ச்சியில் தான் நான் சொல்லுகின்றேன், பாஜக உங்களை முழுங்கிவிடும் அப்படிலாம் சொல்லியிருந்தாருல்ல. அப்போ என்ன அர்த்தம்? பாஜக மீது இன்னும் அந்த தோழமை உணர்வு மிச்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தோழமை உணர்வு இருக்கிற கட்சியோட வந்து கூட்டணி சேர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எது வேணா நடக்கலாம் அரசியல்ல. அந்த தோழமை உணர்வு இருக்கிறனால தான் அதிமுக அழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவர் இந்த மாதிரிலாம் அறிவுரை கூறிட்டு இருக்காரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப இப்ப இதை எப்படி எடுத்துக்கலாமா? எங்களுக்கு திமுக கூட இருக்கலாம் பிடிக்கல, நாங்களே ஏதோ வேண்டாம் வெறுப்புக்கு இருக்கோம், நீங்க கொஞ்சம் கரெக்டா இருந்தீங்கன்னா எப்பனாலும் உங்க பக்கம் வந்துருவோம் அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க கொஞ்சம் பாஜக மட்டும் இல்ல, அப்படி எடுத்துக்க வேண்டியது அதிமுக. அது எடுத்துப்பாங்களான்றது தேர்தலுக்கு முன்னாடி தெரியும். இந்த 8 மாசம் கேப் இருக்கிறதுனால நடக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அதிமுக அழியக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ 26 எலெக்ஷன்ல அதிமுக தோத்து போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும் கட்சியோட நிலைமை? மூடுல அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவாது அதிமுகவோட போய் சேரலாமே. ஏன்னா இங்க 2 திராவிட கட்சிகள் கட்டாயம் இருந்தாக வேண்டும், இல்லைன்னா அந்த இடத்துல பாஜக உள்ள வந்துடும். அப்ப சொல்லிக்கலாம் பாஜக வரக்கூடாது என்பதற்காக நாங்க இவ்வளவு நாள் திமுகவோட இருந்தோம், இப்போ பாஜக வந்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால அதிமுகவோட வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம ஒட்டுமொத்தத்துல பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க எங்க ஒன்னா போலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நாளைக்கே வந்து தாவேகாவோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக வந்துடும் அதுக்காகத்தான் நாங்க தாவேகாவோட சேர்ந்தோம் அப்படின்னாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதான் ஒரு காலத்துல எப்படி சொல்லுவாங்க, இந்தி வந்துடும் இப்படியே சொல்லுவாங்க. இல்ல இதை விட்டு அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? பாஜக வந்துடும் ஆகவே. ஆனா நாட்டு மக்கள் நடந்த பிரச்சனை 50 ஆண்டு காலம் மாறி மாறி திராவிட அரசு தான் ஆண்டு இருக்கு. அப்ப மக்கள் கருத்து, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, அதற்காண்டிலாம் கிடையாது, அது வந்துடும். அவ்வளோ தீண்டத்தகாத கட்சியா பாஜக. இப்போ வேங்கை வயல் இஷ்யூல அந்த விசாரணை முடிவெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பொங்கி எழுந்தாங்க, என்னங்க பாதிக்கப்பட்டவங்க மேலேயே நீங்க கேஸ் போட்டுக்கிறீங்களே, இது நியாயமான? திருமாவர்களும் கொதித்து எழுந்தார், சிபிஐ விசாரணை வேணும்னு கூட கேட்டார். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அப்படியே அமுங்கி போயிடுச்சு. அவருடைய கோரிக்கையெல்லாம் என்ன ஆச்சு? யாராவது கேட்டாங்களா? இப்போ எனக்கு முதலமைச்சராக தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டுங்க, நீங்க முதலமைச்சர் பிரதமர் கூட ஆகுங்க. அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? 2024 இந்த புள்ளி கூட்டணி வந்தப்போ இந்த பாருங்க, இங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு யாரும் இல்லை, சமூக நீதி. இந்த தமிழ்நாடு அப்படின்றது பெரியார் மண், சமூக நீதியை காத்த மண். அதனால நீங்க வந்து என்னை பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். சரி, அது கூட வேணாங்க, யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? எல்லாம் அதாவது முதலமைச்சர் பிரதம மந்திரி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரே தவிர காலம் கழிந்து விட்டதா? எப்பயோ உட்காந்து அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஒரு மந்திரி பதவி கூட கேட்க முடியல, கேட்டா பாஜக உள்ள வந்துடும் அதுக்காக நான் சும்மா இருக்கேன்றீங்க. எங்க விசிகாலேருந்து 2 பேருக்கு 2 மந்திரி பதவி கொடுத்தா என்ன பாஜக உள்ள வந்துருமா? எப்படி வரும்? நீங்க தானே ஜெயிக்க போறீங்க 26ல், அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. 200ல் ஜெயிக்க போறோம்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட்டணி கட்சிகளும் கணிசமான இடங்கள்ல ஜெயிக்க, 4 ஓட்டுல 1 ஓட்டு என் ஓட்டு. அப்புறம் என்ன 25% ஒரு ஓட் பேங்க் வச்சுக்கின்னு 2 மந்திரி பதவி கூடன்னு கேட்க முடியாதா? சரிங்க, திமுக கூட்டணி வந்து 217 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், மீதி 17 தான் அதிமுக பாஜக மற்ற கட்சிகள் எல்லாமே கூட வச்சுப்போம். அப்போ ஒரு 2 மந்திரி பதவி கொடுக்கறதுனால பாஜக என்னைக்குமே உள்ள வர முடியாதுல்ல. பாஜக கொடுக்க தயார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க எதுனாலும் தயார். அப்போ அந்த நீங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மந்திரி பதவியோ துணை முதல்வர் பதவியோ இல்ல முதலமைச்சர் பதவியோ கொடுக்கிற பாஜக எங்களுக்கு ஒத்து வராது. ஆட்சியில எல்லாம் பங்கு கேட்காதீங்க. இதுல வந்து திமுக அதிமுக 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க, அவங்களோட நான் போவோம் அப்படின்னா என்ன மாதிரி லாஜிக் எனக்கு புரியலையே. ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும்,
பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பாட்டு கூட இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து என்னைக்கு தான் மந்திரி ஆகிறது கேட்டால் இல்லை அவங்க கொடுக்குறாங்க, திமுகவில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மந்திரி பதவி கொடுக்குறாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுப்பாங்களா, போலீஸ் மினிஸ்டர் கொடுப்பாங்களா, ஐடி மினிஸ்டர் கொடுப்பாங்களா? என்னங்க கேட்டால் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து உயர்கல்வித்துறை பதவி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட எப்போ பதவிக்கு வந்த உடனே கொடுக்கல. இங்கே ஒரு மந்திரியை வந்து எந்திரி அப்படின்னு வெளில அனுப்பின உடனே அப்போ கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதுவும் திமுக காரங்களுக்கு அங்கே இல்லை, நீங்கள் யாருக்கு வேணா கொடுங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு இந்த மந்திரி பதவி கொடுத்துக்கிறாங்க. இது நீங்கள் பதவி ஏற்ற உடனேயே கொடுத்துருந்தீங்கன்னா நான் பாராட்டி இருப்பேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆப்போகுது, 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இவங்க பதவி கொடுக்கும்போது, 4 வருஷம் சில்லற. அப்போ வந்து ஒரு மந்திரி அங்கே போகிறாரு, அதனால் அந்த பதவியை நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வேறு சொல்கிறாங்க இத்தனை வருடங்களில் அப்படின்னு. என்னங்க 100 வருஷமாக சமூக நீதி கட்சின்னு பேசிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு தானா முதல்ல ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுக்கணும்? அதுவும் கல்வி அமைச்சர்னு ஒட்டுக்கா கிடையாது, அதையே பிரிச்சுட்டாங்க. உயர் கல்வி அமைச்சர், இந்த கல்வி அமைச்சர் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டாலும் அன்பில் மகேஷ் அவர்கள் தான் வந்து எங்கே பார்த்தாலும் தெரியுது கல்வி அமைச்சர் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கறது அதை கேட்பாங்களா? எங்கள் கட்சிக்காரங்களுக்கு வேணாங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கே கொடுங்க, ஆனால் கொடுக்கறது இந்த மாதிரி மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு அது கேட்க முடியுமா? இல்லை அதுக்கும் காலம் கனியணும்னு காத்துட்டு இருக்கணுமா? 2 மந்திரி பதவி கேட்டால் எப்படி பாஜக வந்துடும் எனக்கு தெரியல. அப்போ இங்கே பாஜக வந்துரும்ன்றது இஷ்யூ கிடையாது. எனக்கு முதலமைச்சராக தகுதி இல்லையா அப்படின்னா சரிங்க, 2 பேருக்கு அப்போ உங்க கட்சி எம்எல்ஏக்களுக்கு மந்திரி ஆக தகுதி இல்லையா? அப்படிப்பட்டவங்களை எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க. எல்லா தகுதிகளும் இருக்குல்ல, துணை முதல்வரே கேட்கலாம்ல எங்க கட்சியில இருக்கவங்களுக்கு கொடுங்க. இதுதாங்க சமூக நீதி. எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இருந்தா என்ன பண்றது? விசிகால நான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். அவங்க தான் திமுகவே செயல்படுறாங்களே. விஜய் பக்கம் பேரை கூட அங்கிருந்து பார்க்க கூட திருமாவளவன் முடிவு எடுக்கிறா இல்லையோ, ஆளூர் ஷானவாசும் வன்னியரசு இவங்க தானே அந்த மாதிரி முடிவு. சரி, அவங்க வந்து விசிகா அப்படின்னு சொன்னீங்களாலும் உணர்வால் திமுகவே இருக்கின்றார்கள். அப்படியாவது நீங்க மந்திரி பதவி கொடுங்களேன். உங்க கட்சிக்காரங்களை விட ரொம்பவே இதுவா செயல்படுறாங்கல்ல, அதுக்காகவாவது அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கலாம்ல. ஏன் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா மந்திரி பதவி ஆகிறதுக்கு? இன்னும் என்ன காலம் கனியணும்னு எனக்கு புரியல. எப்படி அரிசி பானையில போட்டா அந்த மாம்பழம் மாதிரி பழுக்க வைக்க முடியும்? அப்ப ஏன் கேட்கல? இதான கேள்வி. திருப்பி வந்து எனக்கு அங்க ஆகலையா இங்க ஆகலையா, இங்க பிரிக்க பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்கன்னா முதல்ல இந்த கேள்வியை வைங்க, இந்த கோரிக்கையை வைங்க. நீங்க கம்யூனிஸ்ட் வந்து நாங்களா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பதவியில பங்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. கேட்கலாம்ல, என்ன தப்பு? ஒரு ட்வீட். இந்த தடவை நீங்க 6 சீட்னா 6 சீட்டு கூட கொடுங்க போதும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போன்னு சொன்னது வந்து நான் விஜய் எடுக்கவா, சீமான் எடுக்கவா, இல்லை ஒருவேளை விசிகா எடுக்கவா? ஏன்னா இவர் தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணட்டெல்லாம் தோண ஆரம்பிச்சுட்டு, அதனாலதான் ஒருவேளை என்னவா இருக்கு. இதாங்க நான் சொல்லி நிற்கிறேன், இந்த கூட்டணிகள் இன்னும் ஃபைனல் இல்லை அப்படின்னு. இப்போ எங்களுக்கு 2 மந்திரி பதவி இல்லை, ஒரு மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா என்ன குறைஞ்சிட போகுது? விசிகால மந்திரி பதவி வேணும் கோரிக்கை வச்சா நான் கூட்டணி குடிச்சு வெளில தள்ளிடுவாங்களா? பாஜக அதை மறுக்காது. அவங்களுக்கு கொடுத்தா நான் கொடுக்க. நீங்க வந்து பாஜகவோட சேர மாட்டோம்னு சொல்லிட்டீங்க, விட்டுருங்க. பாமகவோடையும் சேர மாட்டோம்னு சொன்னாங்க, இப்ப பாமகவை லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க, அதை நீங்க கவனிக்கணும். பாஜகவோட சேர மாட்டேன்ட்டீங்க, ரைட். பானையும் அக்னி கலசமும் ஒண்ணுன்னு தான் கூட சொல்லியிருந்தாரு, ரைட்டு. என்ன பண்ணுங்க, திமுகல ஒரே ஒரு மந்திரி கொடுங்க விசிகாக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கலாமே. இல்ல கூட்டணியில் குழப்பம்னா எப்படி மந்திரி பதவி வேணும்னு கேட்டா கூட்டணி விட்டு வெளில தள்ளிடுவாங்களா? அப்படிப்பட்ட கூட்டணி வேணுமா? அதிமுக மட்டும் கொடுப்பாங்களா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. கேட்கணுங்க, கேட்டால் தானே கிடைக்கும். அழுத புள்ள தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளே கேட்காம காலம் கனியவில்லை இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறம் எங்கேருந்து கிடைக்கும் மந்திரி பதவி? கேட்டாங்கன்னா வெளியில போன்ற கூடாது இல்ல, சொல்லட்டமே. வெளில போன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு திமுகவில் விசிகாவை பார்த்து நீங்க கூட்டணி விட்டு வெளில போங்கன்னு சொல்ல முடியுமா? நம்பர் ஆஃப் சீட் 6ன்றது 10, 12, 20, 24, 20 கம்மியாக கழுத்து போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. சரி, எங்களுக்கு வேணாங்க 6 சீட்டு கொடுங்க, அதே போதும். ஆனால் நாங்கள் 6 பேரும் ஜெயிச்சு காமிக்கிறோம், 2 மந்திரி கொடுங்க. நீங்களே செலவு பண்ணீங்கன்னு திமுக சொல்லாதான் என்ன? பரவாயில்லைங்க. என்னங்க 28 லட்சமா 30 லட்சமா அவ்வளோதானே. ஒரு பயம் இருக்கோ, இப்படி கொடுத்துட்டா ஒருவேளை திமுகவே நம்ம தோக்கிறதுக்கான வேலையை பார்த்து விட்றோம். ஏது ஆப்போசிட்ல ஏடிஎம்கேவோ பிஜேபி இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவங்களுடைய ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ல. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் 2 பக்கத்துலையும் அடி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அடி இருக்குமா? இல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் ஒண்ணு வேணாங்க. இப்போ நீங்க என்னோட கூட்டணியில இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்குறேன். ஆனா ரூபன் என்ன ரொம்ப அப்படியே இது பண்ணி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கூட்டப்பா ரூபனுக்கு யாரும் வேலை செய்யாதீங்க
அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போது தொகுதியில் நீங்கள் போகும்போது எங்கள் ஆளுங்க யாரும் வரலன்னும் போது பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்ற தொகுதியில் இருக்க உங்க ஆளுங்க நான் கூப்பிட்டு, டேய் அந்த பயிலுக்கு நீ எதுவும் பண்ணாத சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவ்வளோதான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகில் ஊற்றிக்க வேண்டியதுதான். கேட்கணுங்க. உண்மையிலேயே சமூக நீதி மேலே அக்கறை இருந்தது அப்படின்னு சொன்னால் கேட்கணும். அடங்கமறு அத்துமீறு அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே மட்டும் நம்ம எதுவுமே கேட்காம இருக்கிறோம் அப்படின்னா என்னங்க நியாயமாங்க இது? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னாரு அண்ணல் அம்பேத்கர். ஆனால் நம்ம கேட்கறதுக்கே தயங்குறோமே. கேட்காம எப்படி கிடைக்கும்? நாமளே கேட்கல. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அந்த நயினார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு எடப்பாடியார் அவர்கள் பேச்சுக்கு, என்ன இது மாதிரி முட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நாமளே அதுக்கு முன்னாடி முந்திக்கின்னு காலம் கனியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அப்புறம் எங்கேருந்து கிடைக்கும்? நாமளே வானான்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க? அதே மாதிரி நீங்க காலம் கனியவில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க காலம் கனியவில்லை, கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். நாமளே வந்து இல்லை இல்லை அப்படின்னா அப்புறம் எங்கேருந்து கிடைக்க போகுது? கேட்கணும். 2 மந்திரி பதவி வேணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கணும். அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம். இல்லைன்றீங்களா? சூழல் வரலாம். அந்த தோழமை உணர்வு தள்ளவும் படலாம். அந்த தோழமை உணர்வு இன்னும் இருக்குல்ல, நம்மளோட நண்பேண்டா அப்படின்னு அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தோழமை உணர்வு அப்படியே இருக்கும் பொழுது சரி எலெக்ஷன் நேரத்தில் அதை சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் 2 கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் தான் வந்து சமூக நீதியின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுக்குத்தான் ஐயா மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் பட்டம் கொடுத்தாரு. கரெக்டா? கலைஞருக்கு கூட கொடுக்கல, அவரு ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் கொடுத்தாரு. அந்த மாதிரி இவர் வந்து விசிகால 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தாருன்னா மேபி சமூக நீதி காத்த வீரன் அப்படின்னு எடப்பாடியார் அவர்களுக்கு கூட ஒரு பட்டம் கிடைக்கலாம். இதுதான் சமூக நீதிக்கான ஆட்சி அப்படின்னு ஒரு பெயர் கிடைக்கலாம். வரலாற்றில் பொறிக்கப்படலாம். இதெல்லாம் முதல் முறையாக கூட்டணி கட்சிகளுக்கு, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த புரட்சி தமிழர் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் அப்போ வரலாம் இல்லையா ரூபன்? போற போக்க பார்த்தா வர கட்சிக்கெல்லாம் ஒரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு சூழல் கொடுத்தா என்ன தப்பு? சரிங்க, நான் ஒன்னே கேட்கிறேன், நீங்க தனியா நின்று ஜெயிக்க முடியுமா இல்ல அவங்களோட தான் ஜெயிக்க முடியுமா? தனியா நின்று ஜெயிக்க முடியும், இருந்தாலும் நாங்க வந்து அவங்கள சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அப்ப நீங்க யாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம். அவங்க இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னா அப்ப ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அவங்க வேணும், ஆனா ஆட்சிக்கு அவங்க வேணான்றது நியாயமா? 2 கட்சிக்கும் சொல்றீங்க? எந்த கட்சியா இருந்தாலும் நான் சொல்றேன். அப்படி ஆட்சியில பங்கு கொடுக்க முடியாதுன்னா அப்ப கூட்டணியில தேர்தலுக்கும் சீட்டும் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா நில்லுங்க. ஜெயிச்சா நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆனா அவங்களால ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டோட நின்றுக்காங்க அப்படின்னு சொல்றது நியாயமா ரூபன்? இல்ல அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தனிச்சே நின்று ஜெயிச்சாங்க, எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லாம ஆட்சியும். அதுதான் கேட்கிறேன். அப்ப அந்த சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லையா? இன்றைக்கு அதிமுக திமுக 2 கட்சியுமே கூட்டணி இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு காலத்துல திமுக மட்டும்தான் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைய நிலைமை அதிமுகவும் அதுதான், கூட்டணி இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது. அதனால தான் பிரம்மாண்ட கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியம் இல்லை. அப்போ அவங்களால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னும் போது சொல்கிறாங்கல்ல, ஓட்டு சேதரக்கூடாது, திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணமுடைய கட்சிகள்லாம், ஒத்த கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு. ஏன் சேரட்டா என்ன? அப்போ உங்ககிட்ட பலம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த கட்சி வராமலே எங்களால் ஜெயிக்க முடியும், திமுகவை அகற்றிட்டு அந்த இடத்துல நாங்கள் உட்கார முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இதில் ஓட்டு சேதறிடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? ஓட்டு சேதறினா திமுக மறுபடியும் வந்துடும், அதானங்க அர்த்தம். அப்போ உங்களால் தனியாக ஜெயிக்க முடியாது. இதுக்கு மேலே ஒரு விளக்க உரை, பத உரை, பொழிப்புரை வேற என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க? அப்ப அவங்களால நீங்க ஜெயிக்கணும், ஆனா ஆட்சியில வந்து நாங்க பங்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அது தப்பு இல்லையா? இது வந்து கொடுத்து தான் ஆக வேண்டும். 26 தேர்தலில் இந்த மாதிரி ஒரு கட்டாயம் நிச்சயமா வரும்னு நான் நினைக்கிறேன் ரூபன். இல்லை, அதே நேரத்தில் வந்து 26 தேர்தலுடைய ரிசல்ட் வந்து ஒரு தொங்கு சட்டசபையாக தான் இருக்கும்னா ஒரு பரவலாக பேசுகிறாங்க. அது தொங்குற சட்டசபையோ இல்லை வந்து மேலேருந்து குதிக்கிற சட்டசபையோ, தேர்தலுக்கு முன்னாடி அந்த கூட்டணிகள் அதுவே வந்து தொங்கு கூட்டணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க?
ஏன்னா இன்னி வரைக்கும் யார் எங்கே போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது. போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதும் புரியாமல் இருக்காங்க. அப்படியே ஒரு குழப்பமான யாரை கழட்டி விட போறாங்கிறது தெரியாமதே ஒரு மர்மமா இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். கைட்டி விடுறாங்களா, இல்லை கைட்டி விடுறதுனால வராங்களா, இல்லை வர்றதுனால கைட்டி விடுறாங்களா, இந்த மாதிரி குழப்பங்களும் நிறைய இருக்கின்றன. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசின்னு இருக்கிறாங்க. இல்லை, எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? திமுக அதிமுக இருக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும்பா, பாஜக வந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல வந்து சப்பக்கட்டு கட்டுறதுல அதிமுக உள்ளடியில் இருக்கிறவங்களும் பேசுறாங்களா? எப்படி வேணா இருந்துட்டு போட்டு நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பாஜக ஏன்பா சேர்த்தீங்க? ஸோ இது இவங்க வந்து அவங்க வந்துருவாங்க, இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா? அப்படியா? ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியும் பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்தது இல்லையா? என்னங்க கூட்டணி எல்லாம் வச்சுக்கல. பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு சொல்றாரு, அவர் சொல்றாரு. ஏங்க சொல்ல போறேன். அதாவது அவர் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வந்து தாவேகால சேரணுமா, அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்ல அப்படியே அள்ளலாமா. ஏன் அப்போ ஓபிஎஸ் இல்லாமல் விஜயால தனியாக தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாதா? என்னங்க பேச்சுது? அப்போ அவர் வந்தால் தான் நீங்கள் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும். அப்போ விஜய்க்கு வாய்ஸ் கிடையாது. ஓபிஎஸ் வந்தால் தான் அந்த ஒரு வேல்யூ அடிஷன். ஓபிஎஸ் இல்லைன்னா தென் மாவட்டங்களில் தாவேகா தோத்துரும். அதான அர்த்தம். ஓபிஎஸ் இல்லாமையே ஜெயிக்க முடியும் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுதான் ஜெயிக்க போகிற கட்சி, அதனால அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்லாம் சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? ஓபிஎஸ்ஸை நம்பி தான் தாவேகா இருக்க போதா? புஷி ஆனந்த் அவர்களை நம்பியே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் முதல்ல அங்கே ஏதோ சின்னதாக படம் வச்சாங்களா, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வெறும் விஜய் அவர்கள் படம் மட்டும் இருக்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு செய்தி வந்திருந்தது. அவரே வெட்டுவார். இப்போ அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தாவேகால இருக்காரு, எங்கே இருக்காருன்னே தெரியல. அது மாதிரி யார் ஒன்றா சொல்லலாம், இதோ இவங்களோட போனோம், அவங்க இவங்களோட போனோம்னு நம்ம கூட நான் 4 விஷயம் சொல்லலாம். ரூபன், அதிமுக ஓட்டு வந்து பாஜகவுக்கு மாறி இருக்கு. தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க அதிமுகவை தீவிரமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, நான் என்னன்னு சொல்ல வரல, சொன்ன நான் அதையும் சொல்லி காமிப்பாங்க. ஆனால் அந்த ஓட்டு வந்து இன்னைக்கு வந்து பாஜக பக்கம் போயிருக்கு. அதை ஒத்துக்கலாமா? அப்படி நிச்சயமாக போயிருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதில் சில பேர் சொல்கிற மாதிரி காரணங்கள் கிடையாது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து இவங்களெல்லாம் வெளில தள்ளிட்டாங்க, அதனால வந்து இல்லை அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படி இல்லை. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பாக அந்த இளைஞர்களது இமேஜினேஷனை கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். அதனால கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி அவர்களால் பிடிக்க முடியாத இடத்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் பிடிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இதை வந்து எல்லாம் ஜாதி சாயம் பூசுறாங்க. நான் அதை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்களே சொன்னீங்களே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் அப்படின்னு, ஆனால் அவருக்கு அங்கே ஏராளமான ஆதரவு இருக்கின்றது. ஸோ அது அண்ணாமலை அவர்களால் வந்த ஆதரவு, அதுதான் காரணமே தவிர, அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்க அதனால ஓட்டு வரல அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ஓபிஎஸ் நீங்கள் தாவேகால சேர்த்தா இங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னா எனக்கு சிரிப்பு தான். பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பிரதமர்கிட்ட நான் கோரி டைம் கேட்டு வச்சேன், நான் என்ன வந்து சந்திக்க அவர் கொடுக்கல, ஆர்டர் பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சு, எடப்பாடி அவர்களுக்காண்டி இது போன்ற செயல் அதை வெளிப்படையா தெரியுது இல்லைங்க. அவர் கோச்சு பாரு, இவரை பார்த்தா நீங்க எதுக்கு அவர் பாருங்க ரூபன், யூ கேனாட் ஈக்குவேட் இபிஎஸ் வித் ஓபிஎஸ். முதல்ல அந்த தப்பை பண்ணாதீங்க. இபிஎஸ் வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார், அதிமுகவை அவருடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. ஓபிஎஸ் இப்ப என்னவா இருக்கார்? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் அவரை பாஜக சேர்ந்துட சொல்லுங்க. அப்படி செய்யலாம், செய்யுங்க. என்னோட கருத்து தான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீங்க பாஜக சேர்ந்துருங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அப்புறம் நீங்களும் போய் சந்திக்கலாம். ஒரு சீட்டு கூட நீங்க இன்னும் வாங்கி ஜெயிச்சுக்கலாம். ஆமா, ஓ பலாப்பழம் சின்னத்துல நிக்கிறதுக்கு கொடுத்தாங்களா, அவர் பாஜக சேரல அப்படின்னாலும் அப்புறம் வந்து இது மாதிரி கூட அவருக்கு மனம் போக மாட்டேங்க. சின்னம் கூட நான் தனி சின்னத்தை தான் நிற்பேன். இதைதான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதிமுகவில் இருக்கிறவர்கள் வந்து பாஜகவை இன்னும் விரும்பல அப்படின்னு ஒரு சில பேர்லாம் இருக்கதான் செய்யறாங்கிறது. அப்படி இல்லை, ஒருவேளை நாளைக்கு வந்து அதிமுகவில் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ, அதனால வந்து நம்ம பாஜகவில் சேர்ந்து அந்த சின்னத்தில் நிற்க வேண்டாம் அப்படின்னு கூட பலாப்பழத்தில் நின்றுருக்கலாம் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி, அதை நம்ம குறைத்து சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக வந்து பாருங்க, இபிஎஸ்ஸை சந்திச்சிங்க, என்னையும் சந்திச்சிங்க அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அதை என்னால் ஒத்துக்க முடியாது.
அது பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏராளமான இதெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அவர் வரும்போதெல்லாம் நான் போய் சந்திக்கணும்னா வேணும்னா நீங்கள் டெல்லி போங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க? அதுவே கொடுக்கணும் இல்லை, அதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வந்து சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்களா, இபிஎஸும் சந்தித்தார், ஓபிஎஸும் சந்தித்தார். தேவையில்லாத பிரச்சனை வருங்க. அதுதான், இதுதான் அரசியல். அதனால் இது அப்பாயின்மெண்ட் கொடுக்காததே கரெக்டுன்னு தான் நான் சொல்வேன். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். ஆமாம், ஏற்கனவே இருக்க குழப்பம் பத்தாதா, இதில் ஒன்றும் புதுசாக வேறு செய்யணுமா? யாரால? அண்ணாமலையாலையா? இல்லை, அந்த அதிமுக பாஜகலேயே ஒவ்வொருத்தரும் பேசுகிற விஷயங்களே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது இது போதாதுன்னு இதை வேற ஒன்று சேர்த்து விட்டுட்டு ஒன்றும் குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கணுமா? அதனால் இது ஒரு சரியான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன் ரூபன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமிக்க நன்றி. நன்றி ரூபன்.